Hello friends, welcome back to Cracking Cubes. நான் உங்கள் நண்பன் ஃபயாஸ். நம்மளோட சேனலில் ரூபிக்ஸ் கியூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான பசில் ட்ரிக்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு 5by5 ரூபிக்ஸ் கியூப். ஸோ இந்த 5by5 ரூபிக்ஸ் கியூப்பில் நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து ரூபிக்ஸ் கியூப்ஸை பொறுத்த வரைக்கும் 2x2 ஸ்டார்ட் நம்ம ஸ்டார்ட்லேருந்து இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் வைஸ், அதாவது ஒவ்வொரு சைஸ் வைஸ் நம்ம பெருசாக போக போக நம்மளுக்கு ரொட்டேஷன்ஸ் தான் அதிகமாகிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் அதை சால்வ் பண்ணுறதுக்கான டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்குமே தவிர மற்றபடி ரூபிக்ஸ் கியூப்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதுக்கு ஃபார்முலான்ற மணிக்கும் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ எந்த சைஸ் கியூப் நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு போனாலும் சால்வ் பண்ணுறதுக்கான டைம் எக்ஸ்ட்ரா ஆகுமே தவிர புதுசான ஃபார்முலா எதுவும் கிடையாது. 3x3 கியூப் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே எல்லா கியூப்பும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ 3x3 கியூப் எப்படி சால்வ் பண்ணலான்றதுக்கான என்டையர் கியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 5by5 கியூபை நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில்ஸ் அண்ட் ரூபிக்ஸ் கியூப்ஸோட ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம கியூபை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒரு குட் ஸ்க்ராம்பிள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே மேக்ஸிமம் ஜாயிண்ட் ஆன மாதிரி இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 5by5 கியூபோட சென்டர் பீசஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர் பீஸை நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எட்ஜ் பீசஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா சென்டர் பீஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக இதில் செய்ய வேண்டியது. ஸோ சென்டர் பீஸ் எப்படி சால்வ் பண்ணுறது 4x4 கியூப்லையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதே மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு லைனோட நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 4x4 கியூபோட சொல்யூஷன் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த கியூபில் நம்ம சென்டர் பீஸஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒயிட் லேயர் டாப்பில் வைக்க போகிறோம். ஸோ இதில் சென்டரில் இந்த ஒரு காயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சென்டரில் இருக்க காயின் தான் அந்த இடத்தோட என்டையர் ஃபேஸும். ஸோ ஆரஞ்சு இருக்குன்னா இது ஃபுல்லாக ஆரஞ்சு வரணும், அதாவது ஆரஞ்சு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக வரும், ரெட்டு அதே மாதிரி இங்கிட்டு வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு சென்டர் பீஸ் தான் நம்மளுக்கு அந்த ஃபேஸ். ஓகேவா? இப்போ நான் இந்த ஒயிட்டோட சென்டர் பீஸை டாப்பில் வச்சுக்கிறேன், எல்லோட சென்டர் பீஸ் பாட்டமில் வச்சுக்கிறேன். ஸோ ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எப்போவுமே எல்லோ இருக்கும், ரெட்டுக்கு ஆப்போசிட் எப்போவுமே ஆரஞ்சு வரும், ப்ளூக்கு ஆப்போசிட் எப்பவுமே க்ரீன் இருக்கும். ஓகேவா? இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம எட்ஜஸ் சால்வ் பண்ணும்போது இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ப்ளூக்கு ஆப்போசிட்டில் தான் க்ரீன் இருக்கணும், ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்டில் தான் ரெட் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயிட் பீஸை சேர்க்கலாம். ஸோ ஒயிட் பீஸை சேர்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஃபைனல் லேயரை விட்டுருங்க, இந்த எட்ஜில் இருக்க லேயர்ஸை விட்டுருங்க, அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த சென்டரில் இருக்கிற இந்த பாக்ஸ், இந்த ஒரு 3x3யோட பாக்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3x3யோட பாக்ஸில் இது ஃபுல்லாக ஒயிட் நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்படி எப்படி கொண்டு வரன்றதை பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஒயிட் சென்டர் இருக்குது, இதே லைனில் இங்கே 2 ஒயிட் நம்மளுக்கு இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2 ஒயிட்டும் இங்கே கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் நீங்களும் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணுங்கள். 5by5 கியூபை நீங்கள் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பீஸ் ஜாயின் பண்ணுறது, நடுவில் சில இடத்துல மட்டும் இதை இப்படி தான் டேர்ன் பண்ணுன்ற மாட்டேங்க நான் சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இப்போ இந்த சென்டர் பீஸுக்கு நேராக இந்த 2 ஒயிட்டையும் நான் கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்படி ஃப்ரண்ட்டை மட்டும் டர்ன் பண்ணிக்கிட்டோம், இந்த சென்டருக்கு நேராக இதை கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு லைன் கிடச்சிச்சு. இதே மாதிரி இந்த ஒரு 2 லைனையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு ஒயிட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த லைனை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே ஒரு பீஸ் நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வேஸ்ட்டான பிளேஸ், இது வந்து கார்பேஜ் பிளேஸ்னு வச்சுக்கோங்க, இந்த பிளேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம மீதி கலரை சேர்க்கணும். ஸோ இப்போ இந்த ஒயிட் நம்ம சேர்த்துட்டோம், இதை நம்ம கலைக்கக்கூடாது. ஸோ அதனால் இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். இந்த ஒயிட் நம்ம இங்கே மேலே கொண்டு வரலாம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு மேலே கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைட்லேயே நம்ம ஒயிட்டை சால்வ் பண்ணலாம். எப்படின்றது பாருங்கள். இந்த சேர்த்த பீஸை நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒயிட்டுக்கு நேராக இந்த ஒயிட்டும் இருக்குது. ஸோ இதுவும் 3rd லைனில் இருக்குது, இதுவும் 3rd லைனில் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம டாப்பை மட்டும் டர்ன் பண்ணோம்னா இந்த கார்னரில் இங்கே கொண்டு வரலாம், இல்லாட்டி இதை இங்கே கொண்டு வரலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான், எப்படி வேணால் கொண்டு வரலாம். ஸோ இப்போ சென்டரில் ஒரு பீஸ் வேணும். ஸோ இந்த ஒயிட் அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ சென்டரோட பீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் கியூபை மட்டும் இப்படி சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் ஒரு பீஸ் வச்சுருக்கோம், இங்கே ரைட் சைடில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் ஒயிட்டை டாப்லேயே வச்சுக்கலாம். இந்த 2 பீஸையும் இப்படி நேராக கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பீஸில் இந்த சென்டரை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ பாட்டமில் இருக்குது, நம்ம ஒயிட்லேயே டாப்பில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம், பாட்டமில் இருக்குது. இதோட ஜாயின் பண்ணால் இங்கே ஒரு 3 லைன் வந்துடும். ஸோ எப்படின்றது பாருங்கள். இந்த மாதிரி சென்டர் பீஸை மட்டும் மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி 3 லைன் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இங்கே டாப்பில் வச்சு இந்த ஒயிட் லேயரை கீழே கொண்டு போயிருக்கோம். அதனால் என்ன பண்ண போனால் ஃப்ரண்ட்டை டர்ன் பண்ணிங்க, இந்த லைன் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் இந்த சென்டர் பீஸை மேலே கொண்டு வந்துடும். ஸோ இந்த ஒயிட் லேயர் அப்படியே நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஒயிட்டை இதோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இந்த எட்ஜ் பீஸையும் நம்ம சேர்க்கலாம். இதே மாதிரி ஃபஸ்ட் லெஃப்ட் சைடை வச்சுட்டு பாருங்கள், இந்த சென்டர் பீஸோட ஓகே இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இது வந்து
கீழே இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு மேலே இருக்குது. ஓகேவா, அதாவது இந்த இடத்துல இருக்குது, இந்த லைனில் இது இருக்குது, இந்த லைன் இங்கே வர வேண்டியது. சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதை மேலே நேராக கொண்டு வாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க மாதிரி. ஸோ இது இங்கே வரணும். ஸோ இது மேலே லேயரில் இருக்குது, தேர்ட் லேயரில் இருக்குது அப்படின்னா இந்த லேயரில் வைக்கணும். இதை வந்து நம்ம இங்கே வச்சா இதோட ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் டாப்பை மட்டும் டர்ன் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ரைட் சைடு ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் கியூபை டாப் ஃபேஸ் கொண்டு வந்துட்டு இந்த பீஸை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், இந்த டைரெக்ஷனில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 லைனையும் நம்ம மிக்ஸ் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் இந்த பேரோட இந்த பேரை நம்ம சேர்க்கணும். ஸோ இதை நம்ம மேலே இப்படி டர்ன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துடும் இல்லையா. ஆனால் நம்ம இங்கே பாட்டமில் வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இதை வந்து பாட்டம் வந்து ஒரு 2 டைம்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி 1 டைம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மேலே இருக்க பீஸை மிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த பீஸ் இங்கே இருந்தது, நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணிட்டோம், இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை மேலே டர்ன் பண்ணோம் அப்படின்னா இதோட பேர் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போ இந்த பேரான பீஸை நம்ம இங்கே கொண்டு வந்து வைக்கணும். ஜஸ்ட் ஃப்ரண்ட் பீஸை மட்டும் டர்ன் பண்ணி இதோட வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒயிட் லேயர் எப்படி சேர்த்தோமோ இதே மாதிரி தான் எல்லாத்தோட சென்டர் பீஸை நம்ம சேர்க்க போகிறோம். சரிங்களா. நான் அடுத்தடுத்த இதை நான் ஸ்டெப்பை நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். எங்கே ஸ்லோ பண்ணணுமோ உங்களுக்கு கிளியராக அந்த ஸ்டெப்பை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒயிட் லேயர் நம்ம சேர்த்த மாதிரி இப்போ ஒயிட் லேயர் பாட்டமில் கொண்டு போயிருங்க, எல்லோ லேயரை டாப்பில் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த எல்லோ லேயர் டாப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் லேயர் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதை மறந்துடாதீங்க. இப்போ எல்லோ லேயர் எப்படி சால்வ் பண்ணலான்றதை சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த எல்லோ லேயர் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர் பீஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அது பக்கத்தில் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பீஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஜாயிண்ட் ஆகிற பீஸை டாப் டர்ன் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த எட்ஜ் பீஸில் ஏதாவது தேர்ட் பீஸ் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும், தருக்கு பாருங்கள். ஸோ இந்த பீஸை நம்ம இங்கே வைக்கலாம் இல்லையா, இல்லாட்டி இந்த பீஸை இங்கே வைக்கலாம். ஸோ 2 பீஸில் எது வேணால் நம்ம இங்கே வைக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த பீஸை இங்கே கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஃப்ரண்ட்டை மட்டும் டர்ன் பண்ணுறேன். ஓகேவா. இந்த பீஸை நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஒயிட் லேயர் நம்மளுக்கு கீழே இருந்து மேலே வந்துடுது இல்லையா. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஒவ்வொரு தடையும் ஒயிட் லேயர் பேஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம இதை வந்து மறுபடியும் கரெக்டாக சால்வ் பண்ணணும். அதாவது இந்த லேயரை நம்ம மிக்ஸ் பண்ணாமல் இந்த வேஸ்ட்டான பீஸ் இங்கே ஃபுல்லாக எல்லோ தான் வரணும். ஸோ இது எல்லாமே வேஸ்ட் இல்லையா. இந்த வேஸ்ட்டான பீஸை இந்த ஒயிட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒயிட்டை மறுபடியும் கீழே இறக்கிடும். ஸோ இதுவும் மிக்ஸ் ஆகாது, ஒயிட்டும் மிக்ஸ் ஆகாது. ஓகேவா. இதே மெத்தடை நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒயிட்டுக்கு பண்ண மாதிரி இந்த எல்லோ லேயரை லெஃப்ட்டில் வச்சுக்கலாம், ஒயிட் ரைட்டில் இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த சென்டர் பீஸில் ஏதாவது ஜாயின் பண்ணலாம். இப்போ இதை வந்து நான் இப்படி நேராக வச்சுக்கிறேன், டாப்பில் இருக்க மாதிரி. இந்த பீஸை நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா. இங்கே ஒரு எல்லோ இருக்குது, இந்த 2 எல்லோவும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேர் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு எல்லோ எங்கே இருக்குது பாருங்கள், இந்த சைடில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எல்லோவை இது லெஃப்ட் அண்ட் ரைட்டை நம்ம எதுவும் மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த எல்லோ பேரை நம்ம இங்கே கொண்டு வரலாம். ஸோ இந்த எல்லோ பேரை செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் எல்லோ லேயர் மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம டர்ன் பண்ணணும். இதை நம்ம டர்ன் பண்ணும்போது இந்த பீஸ் கட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ இதை மேலே கொண்டு வரோம். ஓகேவா. இப்போ நான் மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒயிட் லேயர் மேலே வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ ஒயிட் லேயர் மேலே வந்துருக்குன்னா என்ன பண்ணணும், இந்த எல்லோ லேயரில் எம்டியாக இருக்க பீஸை நம்ம இந்த சைட் ஃபில் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் டாப்பை மட்டும் டர்ன் பண்ணுங்கள். ஸோ மறக்காதீங்க, நம்ம சென்டர் மட்டும் தான் சேர்க்குறோம், இந்த 9 பீஸ் மட்டும் தான் சேர்க்குறோம். இந்த ஹெச் பீஸ் கணக்கில் வச்சுக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த எம்டி பீஸை வச்சுட்டு இந்த ஒயிட்டை மறுபடியும் கீழே இறக்கலாம். ஸோ எல்லோ லேயர் 2 பீஸ் ஜாயிண்ட் ஆகிடுச்சு, ஒயிட் அப்படியே இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த எல்லோ லேயரில் உள்ளதை மறுபடியும் நம்ம சால்வ் பண்ணோம், தேர்ட் பீஸை. ஸோ இங்கே ஆல்ரெடி 2 பீஸ் இருக்குது. ஸோ நான் லெஃப்ட் சைடில் எல்லோ வச்சுட்டு பார்க்குறேன், ஆல்ரெடி 2 பீஸ் இருக்குது, அதை நான் நேராக வச்சுக்கிறேன். ஸோ சென்டரில் ஒரு பீஸ் கண்டிப்பாக இருக்கும், அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ சென்டரில் ஒரு பீஸ் இங்கே இருக்குது பாட்டமில். ஸோ இந்த பாட்டம் பீஸை ஜஸ்ட் இப்படி சென்டரில் இருக்க மாதிரி வச்சுட்டு இதை நான் நேராக இந்த சென்டரை மட்டும் டர்ன் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஜாயிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடுச்சா. ஸோ சென்டர் பீஸ் கரெக்டாக நம்ம ஒரு லைன் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த லைனை நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நான் இந்த இடத்துல தான் எல்லோ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டாப்பை டர்ன் பண்ணிவிட்டு எல்லோ வச்சிங்கன்னா நம்மளுக்கு மேலே வேறு எந்த எம்டி பீஸும் இல்லை. அதாவது இந்த சென்டரில் எந்த எம்டியும் இல்லை. ஸோ எந்த எம்டியும் இல்லை அப்படின்னா நம்ம ஒயிட்டை மறுபடியும் திருப்பி கீழே கொண்டு போக முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எம்டிக்கு பதிலாக ஒரு எல்லோ லேயரை இங்கே கொண்டு வந்து ஃபில் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் எல்லோ லேயர் 2 லைன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப் பண்ணணும். ஸோ இந்த எல்லோ லேயர் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இந்த எல்லோ லைனை இங்கே ஃபில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ இந்த எம்டி பீஸ் இங்கே வைங்க. இப்போ இந்த ஒயிட் லேயர் நம்ம கீழே கொண்டு போயினா என்ன ஆகும், பின்னாடி வச்ச எல்லோ ஆட்டோமேட்டிக்காக ஜாயிண்ட் ஆகிடும்.
ஸோ புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதே மெத்தடை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூவை சேர்க்கணும். ப்ளூ வந்து ஒயிட் சேர்த்த மாதிரி தான் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு சேர்க்கும் போதெல்லாம் இதே மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூவை சேர்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி 2 பேர் இருக்குங்க. ஸோ இதோட தேர்டு பேரை நம்ம ஃபில் பண்ணி வைக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்டை மாற்றாதீங்க, ஒயிட் அண்ட் எல்லோ அப்படியே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் டர்ன் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ சென்டர் பீஸ் வச்சாச்சு. ஸோ அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மாற்றிக்கோங்க. அண்ட் இப்போ இங்கே ஒரு ப்ளூ 2 பேர் ஆல்ரெடி இருக்குது. ஒரு சென்டர் பீஸ் இருந்தால் நம்மளால் சேர்க்க முடியும். சென்டர் பீஸ் பாட்டமில் இருக்குது பாருங்கள். இதை நம்ம நேராக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதோட நம்ம இங்கே ஃபில் பண்ணலாம். இந்த ப்ளூ லைன் கீழே போகும், மறந்துடாதீங்க. அதை நம்ம மறுபடியும் சேர்க்கணும். ஸோ இந்த ப்ளூவை இங்கே ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளூ நம்ம ஃபில் பண்ணிட்டா மறுபடியும் இந்த ப்ளூ லைனை நம்ம மறுபடியும் மேலே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த லைனை நம்ம ஆப்போசிட்டில் மாற்றி வச்சுட்டு இந்த சென்டர் பீஸை மேலே பண்ணணும். ஸோ இதோட இந்த லைனை நம்ம பேர் பண்ணிடலாம். ஈஸியாக வந்துடுச்சா? ஸோ இப்போது இந்த பீஸ், இந்த பேலன்ஸ் இருக்க பீஸோட இதை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அது எப்படின்றதுன்னு பார்த்துருங்க. ஸோ இந்த ப்ளூவோட சென்டர் மேலே கொண்டு வந்துடலாம். இந்த 2 லைன் அப்படியே இருக்கட்டும். ஸோ இன்னொரு ப்ளூ கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு பின்னாடி தான் இருக்கும், இந்த சைட் இருக்குது. ஸோ இந்த 3 பீஸையும் தான் நம்ம ஒன்றா சேர்க்கணும். ஸோ எப்படி சேர்க்கலாம், ஃபஸ்ட்டு இந்த சென்டரை நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த சென்டரோட இந்த பீஸ் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா இந்த சென்டரை ஃபஸ்ட்டு பாட்டம் போயிடலாம். ஏன்னா இது பாட்டமில் இருக்குது, அதாவது இந்த லைனில் இருக்குது. ஸோ இந்த லைன் இங்கே வரும், இங்கே லைன் இங்கே வரும். ஸோ அப்போ இதோட நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி இப்படி வரும், இப்படி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இந்த பீஸ் தான் இப்போ கீழே போச்சு நம்மளுக்கு. அது கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பீஸை நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கே இருக்குது பாருங்கள், 1 2 3 தேர்டில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே தேர்டில் வர மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டை மட்டும் டர்ன் பண்ணி இந்த பீஸுக்கு இந்த பீஸை ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயிண்ட் ஆகிடுச்சா? ஸோ இந்த ப்ளூ லேயரை நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 ப்ளூ லேயரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் லேயர் அப்படியே இருக்குது, எல்லோ லேயர் அப்படியே இருக்குது, ப்ளூவும் நம்ம சென்டர் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லோ லேயர் எப்படி சேர்த்துமோ மற்ற எல்லா கலரும் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த எல்லா கலரையும் நம்ம ஸ்க்ராம்பிளே பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸே பண்ணாமல் நம்ம எல்லா கலரையும் சேர்க்கணும். சென்டர் பீஸ் மட்டும் சேர்க்கணும். ஸோ எப்படின்றது பாருங்கள். இப்போது ப்ளூக்கு அடுத்து ஆரஞ்சு. நான் சொன்ன மாதிரி முன்னாடி என்ன சொன்னேன், ப்ளூக்கு ஆப்போசிட் எப்பவுமே க்ரீன் வரணும். ஸோ ரெட்டுக்கு ஆப்போசிட் எப்பவுமே ஆரஞ்சு வரணும். இந்த ஆரஞ்சு பீஸ் சென்டரில் இருக்குது பாருங்கள். ஸோ ப்ளூ இருக்குன்னா இங்கே ஆரஞ்சு தான் வரும். ஸோ நம்மளுக்கு ரைட் சைடில் போகும்போது ப்ளூ ஆரஞ்ச் க்ரீன் ரெட்டாக தான் வரணும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆரஞ்சு நம்ம சேர்க்கணும் அடுத்து. ஓகேவா? ஸோ ஆரஞ்சு கலர் ஆல்ரெடி 2 பேர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 பேர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேரை நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதை கீழே கொண்டு போகும்போது இதோட ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 பேரை டாப்பை மட்டும் டர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த பீஸை இப்போ கீழே கொண்டு போக போகிறோம். கீழே கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளூ வந்து மாறும். எல்லோவில் நம்ம பண்ண மாதிரி தான் பண்ணணும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம கீழே கொண்டு வந்தோம்னா இதோட சேர்ந்துடும் ஆரஞ்ச். பட் இந்த ஒரு ப்ளூ லைன் பின்னாடி போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு எம்டி பேஸ் இருக்கு இல்லையா, இந்த எம்டி பேஸில் இந்த ப்ளூக்கு நேராக வைப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது இந்த எம்டியாக இருக்க இடத்துக்கு நேராக வச்சுட்டு மறுபடியும் அந்த ப்ளூவை அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஆரஞ்சும் 2 லேயர் வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு லேயர் ஆரஞ்சு வேணும். ஆல்ரெடி இங்கே ஒரு பீஸ் ஆரஞ்சு இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இந்த சென்டர் பீஸை நேராக இதை வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டை மட்டும் டர்ன் பண்ணுங்கள். இந்த ஆரஞ்சு இங்கே வந்தால் இதோட ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். பட் ப்ளூ லேயர் நம்ம மேலே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் மறுபடியும் இதே லேயரை கீழே கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ப்ளூ லேயர் அப்படியே இருக்குது, ஆரஞ்சு 2 பேர் செஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் பாருங்கள். இந்த ஆரஞ்சை நம்ம இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் சைட் டர்ன் பண்ணோன்னா இந்த ஆரஞ்சோட பேர் ஆகிடுச்சு. இந்த பேரான பீஸை நம்ம இங்கே வைக்கணும். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்போ இதை நம்ம எம்டிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஃபில் பண்ணி இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ளூ வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ ப்ளூ வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ப்ளூவை ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ ப்ளூ அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே எம்டிஆர் இருக்க பீஸில் நான் இந்த ஆரஞ்சை சேர்க்குறேன் அப்படின்னு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம ப்ளூவை மேலே கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆரஞ்சில் வேறு எந்த எம்டியும் இல்லை, சென்டரில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடி எல்லோக்கு பண்ண மாதிரி அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சோட லேயரை இங்கே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஃப்ரண்ட்டை டர்ன் பண்ணுங்கள். இந்த ஆரஞ்சு லைனில் இந்த ஆரஞ்சை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இந்த லேயர் 2த்தையும் இந்த சைடு மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த எம்டி இங்கே வந்துடும். ஸோ இந்த எம்டிக்கு இந்த ஆரஞ்சை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆரஞ்சோட சென்டரும் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சு, ப்ளூவோட சென்டரும் அப்படியே இருக்குது. ஸோ ஒயிட்டில் எல்லையும் அப்படியே மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ ஆரஞ்சுக்கு அப்புறம் அடுத்த என்ன கலர் நம்ம சேர்க்கணும், க்ரீன் கலர் சேர்க்கணும். க்ரீனோட சென்டர் பீஸ் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் இந்த சைட் ஃபுல்லாக வரணும். இங்கே ரெட்டு வரணும். ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா கார்பேஜ் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு கலர் சேர்த்தோம் அப்படின்னா இன்னொரு கலர் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துட்டே வரும். ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும் பாருங்கள். இப்போ ஆரஞ்சு சேர்த்தாச்சு. ஸோ க்ரீன் இங்கே 2 பேர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேர் ஏதாவது இருக்குன்னா அதுலேருந்து சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சேர்ந்துடும். ஸோ
இந்த பேரும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இருக்குது. ஸோ அதை நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ ரெண்டும் இந்த மாதிரி எக்ஸில் இருக்க ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி மாற்றிக்கலாம், இதையும் இப்படி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த லேயரை இங்கே ஃபில் பண்ணோம் அப்படின்னா க்ரீனோட க்ரீன் பேர் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆரஞ்சை மாற்றிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஒரு எம்டி, இது நம்மளுக்கு இப்போ எம்டி தான். இந்த ரெண்டு லைனில் எது வேணால் எம்டி தான். ஒன்று இதை ஃபில் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஸோ இப்போ நான் இந்த ஆரஞ்சை மறுபடியும் மேலே கொண்டு வந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணோம், க்ரீனோட வேறு பீஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரு சென்டர் பீஸ் நம்ம இங்கே ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சென்டர் பீஸ் இங்கே ஃபில் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்தில் எது வேணால் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ரெண்டு பேரோட இதே இன்னொரு பேரையும் நம்ம சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, இந்த ஒரு சென்டர் பீஸ் இப்படி வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் தான் நம்மளுக்கு. இந்த பீஸை இதோட சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பேர் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் கிடச்சிருச்சா? இப்போ இந்த ஆரஞ்சு நம்ம என்ன பண்ணணும், மடிக்கில் கொண்டு போகணும். அதுக்கு இந்த ரெண்டு பேரையும் நம்ம உடைக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு இடத்த வைக்கணும். டாப் டர்ன் பண்ணி வச்சுட்டு மடி கீழே கொண்டு போயிடலாம். ஸோ ஆரஞ்சு அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பேரை இந்த க்ரீனோட நம்ம சேர்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ரெண்டு பேரான பீஸை க்ரீனை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கு, இங்கே ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கு. நம்ம இதை தான் சேர்த்தோம், பட் இது ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிட்டே வருது. இப்போது இதை இங்கே கொண்டு வரணும்னு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பீஸில் தான் நம்ம வைக்கணும். ஏன்னா இந்த பிளேஸில் வச்சா தான் ஏதாவது ஒரு எம்டியை நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ நான் இந்த பிளேஸ்லேயே வைக்கிறேன். வச்சுட்டு இது ஒரு எம்டி பீஸ். ஸோ எது இந்த லைன் எம்டி பீஸ் வைக்கலாம், இல்லைனா இந்த பீஸ் இந்த லைன் எம்டி வச்சுக்கலாம். ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ இதை வச்சுக்கிறேன். ஸோ இந்த க்ரீனை மறுபடியும் இங்கே மேலே கொண்டு வச்சுக்கலாம். ஸோ ஆரஞ்சு அப்படியே தான் இருக்குது. க்ரீன் ரெண்டு லைன் நம்ம சேர்த்துட்டோம். ஸோ ரெட்டும் அந்த மாதிரி ரெண்டு லைன் சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மூணு பீஸும் கரெக்டாக ஜாயின் ஆனால் ரெட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடும். ஸோ அது எப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த பீஸ் இங்கே இருக்க மாதிரி வச்சிட்டேன். இதையும் இப்படி வச்சோம் அப்படின்னா இதை கீழே கொண்டு வரலாம். ஸோ இதை கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது அடியில் போயிடும். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ க்ரீன் இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதை டர்ன் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அதே தான் வருது பாருங்கள். ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு லைன் இருக்கும் இல்லையா, ஸோ இதுக்கு நேராக இதையும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இப்படி சால்வ் பண்ணி பார்ப்போம். இதை கீழே வச்சு இதோட பேரை வச்சுட்டு இப்போ இதோட பேரை தூக்கி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு பீஸ் மிக்ஸ் ஆன பீஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ இந்த மாதிரி என்டையர் சென்டரும் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்த ஒரு இடத்துல எப்படி நம்ம இதை ரெண்டுத்தையும் ஒரே டைமில் சேர்க்கலாம் அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த க்ரீனோட இந்த க்ரீன் பீஸை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை டர்ன் பண்ணுங்கள். இங்கே ரெட் லைன் இருக்கா, ஸோ இந்த ரெட் லைனை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸை மறுபடியும் டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெட்டோட இது ஜாயின் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட்டை டர்ன் பண்ணி இந்த க்ரீனோட இதை ஜாயின் பண்ணிச்சேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்டையர் சென்டர் சால்வ். ஸோ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த 5by5ல சென்டர் பீஸஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த சென்டர் பீஸ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச் பீஸ் ஜாயின் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம கிராக்கிங் கிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.